இயேசு நம்மோடு. அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு நம்மோடு இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 11வது மாதத்திலே நடுப்பகுதிக்கு வந்திருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இம்மட்டுமாய் நம்மை நடத்தி வந்தவர், இனிமேலும் அவர் நடத்த போதுமானவராக இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் தேவ பிள்ளைகள் தேவ வசனத்தை கேட்டு மனம் திரும்பி வசனத்துக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் தேவன் மேன்மையானதை மகிமையானதை அவர்கள் வாழ்க்கையில் செய்கிறார். ஆண்டவருடைய முதலாவது பிரசங்கத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. நாம் ஜீவனோடு இருக்கிற நாட்கள் எல்லாம் தேவனுடைய சத்தியத்தை வார்த்தையை கேட்டு மனம் திரும்புகிற போது, வசனத்துக்கு ஒப்புக் கொடுக்கிற போது அப்பா நித்திய வீட்டிலே பரலோகத்திலே நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். இதனாலுமாய் வேதத்துக்கு ஆதாரமாக நீதிமன்றங்களின் புத்தகம் 29ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு அருமையான வசனத்தை இந்த காலவெளியிலே நீங்கள் கேட்கிறீர்கள். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். இந்த நாட்களில் ஜனங்களுடைய வாழ்க்கையில எங்கிருந்து எங்கு போகிறோம் என்பதை அறியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் கூட தேவ சத்தத்தை கேட்க முடியாதபடி, தேவ சித்தத்தை அறிய முடியாதபடி மனக்கண்கள் குருடாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்க்கிற போது அவர்கள் இன்னும் பழைய கிரிகைகளுக்குள்ள உட்பட்டு ஒரு மதம் சார்ந்து வாழுகிற வாழ்க்கை வாழுகிறார்களே ஒழிய கிறிஸ்துவின் உறவிலே, கிறிஸ்துவின் அன்பிலே ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற அந்த மேலான மேன்மைகளுக்குள்ளே கடந்து வந்ததை பார்க்க முடியவில்லை. அதனாலதான் இந்த நாட்கள்ல தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். இன்றைக்கு தீர்க்க தரிசனம் என்றாலே என்னென்று புரியாதபடி இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். தீர்க்க தரிசனம் ஒரு மனிதனுடைய எண்ணத்தில் தோன்றுகிறது அல்ல. ஊழியக்காரன் என்று சொல்லி அவன் தான் நினைக்கிறதை விரும்புகிறதை பேசுவது அல்ல. தீர்க்க தரிசனம் என்றது என்னவென்றால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை அவன் தன் வாயிலே சொல்லுகிறதே தீர்க்க தரிசனம். இன்றைக்கு அநேகர் என்ன நினைக்கிறார்கள்? தீர்க்க தரிசனம் என்றால் இவர்தான் சொல்லுகிறார், இவர்தான் நினைக்கிறார் என்று நினைத்து விடுகிறார்கள். கர்த்தருடைய வாயாயிருந்து தேவன் பேசுகிறதே தீர்க்க தரிசனம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தவறான எண்ணம் கொண்டதுனால தீர்க்க தரிசனம் என்னவென்று தெரியவில்லை, தேவ வார்த்தை என்ன என்று புரியவில்லை. இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் எப்பொழுதும் எப்படி இருக்கும்? அது தேவனுடைய வசனத்தை ஒட்டியே இருக்கும், தேவனுடைய வார்த்தையை ஒட்டியே இருக்கும், தேவ சித்தத்தை ஒட்டியே இருக்கும். அதனாலதான் தீர்க்க தரிசனத்தை நீங்கள் கேட்கிற போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அது தேவ வார்த்தையோடு வருகிறதா, தேவன் எங்களுக்கு எதை சொல்ல விரும்புகிறார் என்பதை அறிய வேண்டும். நல்லா கவனியுங்க. தீர்க்க தரிசிக்கு ஒரு தீர்க்க தரிசி இருக்கிறதில்லை, ஏனென்றால் கர்த்தரே அவன் வாயாய் இருக்கிறார். அதனாலதான் இந்த நாட்களில் தேவ பிள்ளைகள் தீர்க்க தரிசனத்தை அற்பமாய் எண்ணாதபடி மெய்யான தீர்க்க தரிசனம் எதை என்பதை அறிந்து நீங்கள் அந்த வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிற போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை மேன்மையை அடைவீர்கள். இன்றைக்கு அநேக கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் இருந்தனால யார் உண்மையான தீர்க்கதரிசி என்பதை அறிவதே ரொம்ப கடினமாயிருக்கிறது. நீங்கள் அறிய வேண்டுமானால் நீங்கள் தேவ ஆவினால் நடத்தப்பட்டு தேவ வசனத்தை கை கொள்ளுகிற போதே கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் தெளிவாக கேட்க முடியும். அதனால்தான் இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வசனத்தை ஆண்டவர் சொல்ல வேண்டும். ஒரு வார்த்தை தீர்க்க தரிசனமாய் உங்கள் வாழ்க்கையில் வருகிற போதுதான் உங்கள் வாழ்க்கையில் அந்த விடிய காலத்து வெளிச்சத்தை பார்க்கலாம். அதைத்தான் இங்கே வசனம் சொல்லுகிறது. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்களாம். தீர்க்க தரிசனம் என்ன செய்யும்? நம்மை தேவனண்டையில் இழுத்து செல்லும். நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை, நீதியை, தேவ சித்தத்தை கொண்டு வரும். தீர்க்க தரிசனம் வரப்போற காலங்களை நமக்கு முன்கூட்டியே நினைவுபடுத்தும், அதை நமக்கு அறிவிக்கும். அருமையான தேவபிள்ளையே, அதை சொல்லிட்டு சொல்லுகிறார் பாருங்கள், வேதத்தை காக்கிறவனே பாக்கியவான். தீர்க்க தரிசனம் என்னதான் இருந்தாலும் வசனத்தில் நடக்கணும், வசனத்தை கை கொண்டு வாழ வேண்டும். அப்படி வாழுகிற போது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பரலோகத்தில் இவைகளை எல்லாம் ஆயத்தப்படுத்தினாரோ அந்த மேன்மைகளை உங்க வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வார்.
இன்றைக்கு அநேகர் கையிலே வேதத்தை வைத்திருந்தாலும், அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்டிருந்தாலும் அவர்கள் வேறு விதமாய் நடக்கிறார்கள். ஏனென்றால் இந்த மனமும் மாமிசமும் தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கு தேவ ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்க முடியாதபடி அங்கே நிர்பந்திக்கிற ஒரு மனுஷியாக அவர்கள் தடுமாறுகிறதை, தவிக்கிறதை நாங்கள் இந்த நாட்களில் பார்க்கிறோம். அருமையான தேவபிள்ளையே, ஆவி ஆத்மா சரீரத்தை அடக்கி ஒடுக்கி தேவ பாதத்தில் ஒப்பு கொடுக்கிற போது மேன்மையான கிருபைகள், மேலான நன்மைகள், நித்திய வாழ்வின் மகிமைகள் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். கொஞ்ச காலம் இந்த பூமியில அப்பா சீக்கிரமாய் வரப்போகிறார். நீங்கள் ஆயத்தப்படுங்கள், மற்றவர்களை ஆயத்தப்படுத்துங்கள். மனமும் மாமிசம் விரும்புகிற வாழ்க்கை வாழ்ந்து நிலையான நித்தியமான வாழ்வை இழந்து போகாதபடி இந்த நாட்களில் எச்சரிக்கையாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டுமா? தகப்பனே, இந்த நாளுமா இந்த தேவ வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் மன்றாடி செபிக்கிறேன். வருஷத்தின் முடிவில் வந்து நின்று உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. இம்மட்டுமாய் காத்து எங்களை வழிநடத்தின எபினேசரே, வரப்போற காலங்களில் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவர்களாய், பூமியிலே வாழுகிற நாட்கள்ல பிதாவின் சித்தத்தை செய்து பரலோக மேன்மைகளை காணத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்வீராக. தகப்பனே, ஓடினதும் பிரயாசப்பட்டதும் இந்நாளிலே வீணென்று சொல்லாதபடி அதற்கு தக்க பலனை அடையத்தக்கதாய் உத்தம இருதயத்தோடு உண்மையே நோக்கி பார்த்து பிரகாசிக்கிற மேன்மைகள் உண்டாயிருக்க அனுக்கிரகம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு நம்மோடு நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் கேரளா தேசத்தில் இருப்பீர்களானால் நம்முடைய சபையிலே வருகிற டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை 6:30 இயேசு நம்மோடு நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகள் கவனித்து கேளுங்கள். நண்பர்கள் உறவினத்திடம் இருக்கிறது. கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடும் முகமாக அநேகர் இந்த இடத்தில் அழைத்து அநேக காரியங்களை அவர்களுக்கு அங்கே நாங்கள் செய்ய இருக்கிறோம். ஆகவே தயவு செய்து நீங்கள் இந்த இடத்தில் இருப்பீர்களானால் கடந்து வாருங்கள். நாம் ஒன்று சேர்ந்து ஆண்டவருடைய மகிமையான பிறப்பை நினைவு கூறுவோம், மேன்மைகளை காண்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.